எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் டாக்டர் ராதாலட்சுமி சந்தில், சீனியர் கன்சல்டன்ட் பீடியட்ரிஷியன், லோட்டஸ் ஸ்பெஷாலிட்டி கிளினிக், சென்னை. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஸ்லீப் இன் சில்ட்ரன், குழந்தைங்களோட தூக்கம் எப்படி இருக்கணும், நம்ம என்ன எதிர்பார்க்கிறோன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அன்றாட ரெகுலர் கிளினிக்கல் ப்ராக்டிஸில் பேரண்ட்ஸோட மெயின் கவலை, என் குழந்தை சரியாக தூங்க மாட்டேது. சின்ன பிறந்த குழந்தையா இருந்தாலும் சரி, கொஞ்சம் பெரிய குழந்தைங்களால இருந்தாலும் சரி, தூக்கம் சரியில்லை. ஏன் அடல்ட்டா இருந்தா கூட நமக்கு சரியா தூக்கம் வரலன்றது மேஜர் ப்ராப்ளம். தூக்கம்ன்றது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒண்ணு. நம்ம ஏன் நல்லா தூங்கணும் அப்படின்னா, நம்ம தூங்குற நேரம் நம்மளோட என்டையர் பாடி, பிரெயின், மைண்ட் எல்லாமே நல்ல ரிலாக்ஸேஷன் பேஸ்க்கு போகுது. அந்த மாதிரி நம்ம ரிலாக்ஸ்டா இருக்கும்போது நம்மளோட எனர்ஜி ரெக்குபரேட் ஆகுது, நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷனிங் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது, நம்மளோட இன்டெலிஜென்ஸ், காக்னிஷன் இம்ப்ரூவ் ஆகுது. அப்போ நம்மளோட சப்சிக்வெண்ட் டேயோட பர்ஃபார்மன்ஸ், குழந்தையாகட்டும் இல்லை பெரியவங்களாகட்டும், அது நல்ல பிரிஸ்கா பர்ஃபார்மன்ஸும் அவுட்புட்டும் நல்லா இருக்கும். நம்ம எல்லாருக்கும் அதுதானே வேணும். ஒரு நாள்ன்றது நல்ல சுறுசுறுப்பாக இருக்கணும், புத்திசாலித்தனமாக இருக்கணும், வெற்றிகரமாக இருந்ததாக இருக்கணும். அதுக்கு நம்மளோட ஸ்லீப் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். நிறைய பேருக்கு ஸ்லீப் இஷ்யூஸ் இருக்கு, குழந்தையாகட்டும் இல்லை பெரியவங்களாகட்டும். நம்ம சில டிப்ஸ் சொல்லுவோம், அதை எப்படி ஓவர் கம் பண்றதுன்றத. இந்த டிப்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஸ்லீப் எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு இருக்குன்றத பார்ப்போம். இப்போ பிறந்த குழந்தையானது ரொம்ப நேரம் தூங்குவாங்கங்க. 24 மணி நேரத்துல மேஜர் டைம் தூக்கத்திலே போயிடும். மிச்ச டைம் எந்திரிச்சு ஃபீட் பண்றதுல, குளிக்கிறதுல, டாய்லெட் யூரின் போறதுல சரியா போயிடும். அப்படின்னா நியூபார்ன் பேபிஸ்ன்றது ஒரு 3 மாசத்துக்கு 14 மணி நேரத்துல இருந்து 17 மணி நேரம் வரைக்கும் தூக்கம் எதிர்பார்க்கிறோம். வளர வளர நம்மளோட அலர்ட்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது. தூங்கிட்டே இருந்தா நம்ம எப்படி புத்திசாலியா ஆக முடியாது இல்லையா? ஸோ நம்ம வளர வளர நம்மளோட தூக்கம்ன்றது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அப்போ நம்மளோட அலர்ட்னஸ், அவேக்னஸ், எக்ஸ்போஜர், நம்ம லேர்னிங் இம்ப்ரூவ் ஆகுது. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் 1 year ஆஃப் லைஃப்ல ரஃப்லி அபவுட் 11 to 14 hours ஸ்லீப் அது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, என் பாப்பா அவ்வளோ நேரம் தூங்கவே மாட்டிது டாக்டர். நம்ம 14 hours இல்லைனாலும் 10 to 11 hours நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை, ஒவ்வொரு சிலர் வெவ்வேறு மாதிரி இருப்பாங்க. எவ்வளோ மேக்ஸிமைஸ் பண்ண முடியுதோ அவ்வளோ மேக்ஸிமைஸ் பண்ணணும். இதே இது ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன், அந்த மாதிரி ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கு எக்ஸ்பெக்டட் ஸ்லீப் மினிமம் 12 hours. இப்போல்லாம் குழந்தைங்க ஃபுல்லாக ஸ்கூல் போகிறேன், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் போடுறேன், எக்ஸாம் போகிறேன், ஹோம்ஒர்க் எழுதுறேன்னு சொல்லி ரொம்ப ஸ்லீப் காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி ஸ்லீப் காம்ப்ரமைஸ் பண்ணுனா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் கம்ப்ளீட்டாக டவுன் ஆகிடும் குழந்தைங்களுக்கு. அதனால ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ங்க மினிமம் 12 hours எக்ஸ்பெக்டட் ஸ்லீப். இதே இது கொஞ்சம் பெரிய குழந்தைங்க, 9th standard, 10th standard, 11th, எக்ஸாம் கோயிங் 12th standard, அந்த மாதிரி குழந்தைங்கள கூட அட்லீஸ்ட் 10 hours ஸ்லீப்பை பேரண்ட்ஸ் கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணணும். 8 to 10 hours ஸ்லீப் அது கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணலைன்னா குழந்தைங்களால எக்ஸாமில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நல்ல அவுட்புட்டும் குழந்தைங்களுக்கு கிடைக்காது. அந்த குழந்தை ரொம்ப டயர்ட் ஆகிடும். அப்புறம் என்ன படித்து என்ன பர்ஃபார்ம் பண்ணின்ற மாதிரி ஆயிடும். ஸோ உங்களோட எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணணுன்னா ஸ்லீப்பை அட்லீஸ்ட் 8 to 10 hours ஆகுது இந்த 12th standard and 10th standard எக்ஸாம் கோயிங் சில்ட்ரனுக்கு கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இப்போது இந்த ஸ்லீப் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபியூ டிப்ஸு. நிறைய பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என் பாப்பா பெட்டுக்கு தூங்கவே போக மாட்றா, நான் படுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. இன்வேரியபிளி 11 o'clock, 12 o'clock, சம்டைம்ஸ் 1 o'clock நைட் ஆகிடுது என்னோட 3 year 4 year old பேபி தூங்க போகிறதுக்கு. இது நல்ல பழக்கமே இல்லைங்க. அப்பா அம்மா எல்லாரும் ஒர்க் பண்ணுற ஈரால நம்ம இருக்கிறோம். அதனால நம்மளோட யங்கர் ஜெனரேஷன், நியூவர் ஜெனரேஷன் அஃபெக்ட் ஆகக்கூடாது. நல்ல டிசிப்ளின்றது இந்த மாதிரி யங் சில்ட்ரனை தயவுசெய்து 8:30க்கு பெட் டைமை செட் பண்ண ரெடி ஆகுங்க. இன்கேஸ் நீங்கள் ஒர்க் முடிஞ்சு வர்றீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் எய்ம் குழந்தைய தூங்க வைக்கிறதுல தான் இருக்கணும். வீக்கெண்ட்ஸில் குழந்தையோட கன்ஸ்ட்ரக்டிவ் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க.
பார்த்தாலும் ஒரு 6:30 எந்திரிச்சிட்டு ஒரு 1 hour இன்னும் கன்ஸ்ட்ரக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு டைமே இல்லைன்னா உங்கள் வேலையை பார்ட் டைம் ஆக்கிட்டு ஒரு 1 hour ஏர்லியாக வந்தாவது குழந்தையோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு முன்னாடியே வார்ன் பண்ணிடுங்க. 8:30 பெட் டைம் ரொட்டீன் அப்படின்றத முன்னாடியே ரெகுலராக ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் குழந்தை ஆட்டோமேட்டிக்காக தயாராகிரும். அதே மாதிரி ஒரு பெட் டைம் ரொட்டீன் பேட்டர்ன் குழந்தைங்களை ட்ரெயின் பண்ணுறது இன்னைக்கு மட்டும் இல்லை, அவங்க வாழ்நாளுக்கும் அது ரொம்ப நல்ல ஹேபிட்டாக இருக்கும். அதாவது ப்ரஷ் பண்ணுறது, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அவங்க நைட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறது. ஒரு சிலர் ஈவினிங் குளிப்பாங்க, அப்படி வேணும்னா குளிக்கலாம், இல்லைனா ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஈவினிங் நைட் ட்ரெஸ் மாற்றிட்டு அவங்க ஸ்ட்ரெயிட் பெட் டைம் போகிறது நல்லது. தூங்க போகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் எந்த வித டிவியோ கேஜெட்ஸோ பிரைட் லைட் எக்ஸ்போஜரோ இல்லாமல் இருந்தால் உங்களோட ஸ்லீப் குவாலிட்டி இன்னும் பெட்டராக இருக்கும். இது குழந்தைக்கு மட்டும் இல்லைங்க, அடல்ட்ஸுக்குமே சரி. தூக்கம் வரலன்னு நம்ம நிறைய பேர் செல்ஃபோனில் விளையாடுவோம். அந்த செல்ஃபோனில் விளையாடுறதுனால நம்மளோட தூக்கம் மேலும் மேலும் கெட்டு தான் போகுமே வெளியில் வராது. அதில் உள்ள பிரைட் லைட்டு நம்மளோட ஸ்லீப்பை சப்ரஸ் பண்ணிடும். அதனால அந்த தப்பு யாருமே பண்ணாதீங்க, எஸ்பெஷலி குழந்தைங்களை பழக்காதீங்க. அதுக்கு பதிலாக ஒரு பெட் டைம் ரொட்டீனாக ஒரு பெட் டைம் ஸ்டோரி புக், கார்ட்டூன் ஆகட்டும் இல்லை எந்த மாதிரி புக்காக இருக்கட்டும், நீங்களும் குழந்தையும் சேர்ந்து படித்தா அது குழந்தைக்கும் நல்ல பீஸ்ஃபுல் ஸ்லீப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வாழ்நாள் ஃபுல்லாக குழந்தைக்கு அது ஒரு இனிமையான மெமரியாக அவங்க அப்பா அம்மாவோட இருந்த காலங்கள் என்றென்றைக்கும் இருக்கும். ஸோ இந்த பெட் டைம் ரொட்டீனை நீங்கள் ஃபாலோ பண்ண எப்படியாவது ட்ரை பண்ணுங்கள். அந்த குழந்தைய ரீஅஷ்யூர் பண்ணுங்கள். ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் வீக்கெண்ட்ஸில் நம்ம இந்தந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம், இங்கே வெளியில் போகலாம், இந்த சினிமாவுக்கு போகலாம், ரெஸ்டாரண்ட் போகலான்னு சொல்லி அந்த ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி டூரிங் த வீக் ஸ்லீப்பை கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்கூலுக்கு காலையில் எந்திரிக்கிறதுக்குமே அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி, ஸ்கூல் டைம் 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி குழந்தை எந்திரிக்கிறது நல்லது. அப்போ தான் குழந்தைக்கும் நல்ல ஃப்ரெஷ் டே ஸ்கூலில் கிடைக்கும். இந்த நல்ல ஸ்லீப் ரொட்டீன் ஃபாலோ பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டே ப்ரொடக்டிவாக இருக்கும், ஆக்டிவாக இருக்கும். நீங்கள் எல்லாரும் இதை உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் நீங்கள் என்கரேஜ் பண்ணுன்னா குவாலிட்டி ஸ்லீப்பும் கிடைக்கும், ப்ரொடக்டிவ் டேயும் கிடைக்கும். நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு. இதை யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.